வினோ, நான் சொன்னேன் பத்தியா, இவங்கிட்ட சொன்னா கரெக்டா நமக்கு வேலை எல்லாம் வாங்கி கொடுத்துருவான்னு. அதே மாதிரி பாரு, மேனேஜர் சார்ட்ட பேசி வேலை வாங்கிட்டான். ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹலோ, உங்களுக்கு வேலை வாங்கி தந்தது நானு. அங்க என்ன தேங்க்ஸ் சொல்றது நீங்க? ம் ம் அதுக்கு இல்லை, என்னதான் இருந்தாலும் எனக்கு வேலை சுப்பு தான் வாங்கி கொடுத்தது. அதனால தான் அவங்கள்ட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹலோ, உங்களுக்காக நான் தாங்க போய் மேனேஜர் சார்ட்ட கெஞ்சி கிளறி வேலை வாங்கியிருக்கேன். இவன் வாங்கி கொடுத்தானா? நீங்க தான் பாத்தீங்களே, அவன் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இங்க பாருங்க, நான் கூட லைனுக்கு போற வேலையை விட்டுட்டு உங்களுக்காக மேனேஜர் சார்ட்ட போய் பேசி நின்றுட்டு வேலை வாங்கிட்டு வெளியில வரேன். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஓவருங்க. மச்சானுக்கு போடுறாமா, டே 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 நான் கூட்டிட்டு வந்ததுனால தானடா நீ கேட்ட. ஆ, அதுக்காக ஏங்க எனக்கு சொல்லுங்க தேங்க்ஸ். அதெல்லாம் மனசுல இருந்து வரணும்டா. ஏய், வாயை மூடிட்டுறா விளக்கென்ன. ஹலோ மேடம். இப்போ என்ன தேங்க்ஸ் தானே சொல்லணும் உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, உங்க தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாங்க. பிறகு எதுக்குங்க என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தீங்க? சரிங்க, நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா ஆஃபீஸ் வந்துடணும். புரிஞ்சுதா? ஆ, ஓகேங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம ஆஃபீஸில் ஈவினிங் 5 மணி போல தான் ஆஃபீஸ் முடியும். அப்புறம் வசூலுக்கு வெளியில் அங்கங்கே அனுப்புவாங்க தான். பிள்ளைங்க இங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே போயிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூட்டி வச்சுருக்கீங்களா? ஸ்கூட்டியா? ஆ இருக்குங்க. வினோ, உன்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல? ஆ, இருக்கு சுப்பு. அப்புறம் என்ன? இல்லை, அதுக்கு பெட்ரோல் போடணுமே. ம். சரியான கஞ்ச நேரத்தை இருப்பீங்க போல. பெட்ரோலுக்குலாம் ஆஃபீஸில் காசு கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. வண்டி மட்டும் கையில் வச்சுக்கிறீங்க. பெட்ரோலுக்கு ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே தாங்க. இருந்தாலும் வெளியில் சரியான வெயிலாக இருக்குது. இந்த டைமில் அதுவும் பொண்ணுங்களை தனியாக வேறு வேறு ஊரில் போய் வசூல் பண்ண சொல்கிறது எனக்கு பெருசாக சரிப்பட்டு வரலங்க. அப்போ ஓகேங்க. அப்போ ஆஃபீஸில் நம்ம ஆஃபீஸில் வேலை கிடையாது. நீங்கள் வேற எங்கேயாவது வேலை இருந்தால் பார்த்துக்கோங்க. ஐயோ, வேற எங்கேயுமா? இல்லைங்க, வேற எங்கேயும் நமக்கு செட் ஆகாது. நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன். பரவாயில்லைங்க, வெயிலாக இருந்தாலும். ஏன் ரொம்ப கருத்துருவீங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வெயிலில் போகாதம்மா போகாதம்மான்னு. நான் அதை வச்சு தாங்க சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகேங்க, நாளையிலேருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன். டைமிங் மறந்துடாதீங்க. நம்ம ஆஃபீஸில் டைமிங் தான் முக்கியம். ஓகே, 9 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க. ஈவினிங் 5 வரைக்கும். 5 வரைக்குமா? ஒரு 4 o'clock வரைக்கும்? ஆ, 4 o'clock-ஆ? ஏங்க? அதுக்கு இல்லை, 4 o'clock வரைக்கும்னா ஓகே. இல்லைங்க, 5 o'clock வரைக்கும் தான் நம்ம ஆஃபீஸ். ஏங்க, வேலைக்கு வரணும்னா டைமிங் முக்கியங்க. டைமிங்லாம் பார்த்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு வர முடியும். புரிஞ்சுக்கோங்க அது முதல்ல. நீங்கள் பாட்டுக்கு நினச்ச டைமுக்கு வரலாம், நினச்ச டைமுக்கு போகலாங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆஃபீஸ் செட் ஆகாது. சரியாங்க? சரி, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தான் நேரம் ஆகிட்டே இருக்கு. சரிங்க, நான் கரெக்டாக வந்துடுறேன் நாளையிலேருந்து. என்னடா, ஹாப்பி தானே? சரிடா சுப்பு, கிளம்பவா? நண்பா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்டா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? விடு, நம்ம பொண்ணு தானே. நம்ம பொண்ணா? இந்த பையன் என்ன அப்படி சொல்கிறாப்ல? டேய், ஓவர் இதெல்லாம் பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிடா, சரி கிளம்பு. உனக்கு லைன் இல்லையாடா, நீ போலையா? இந்த நானும் தான் கிளம்ப போகிறேன். வினோவை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் போகிற வழியில ஸ்டாப் பண்ணவா? நான் கூட இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறேனே. என்ன வினோ, மச்சான் கூட போறியா? வேணாம் சுப்பு. இல்லை இல்லை, நான் யார் கூட போகல, நீயே ட்ராப் பண்ணியிருப்பா. ஏங்க, நான் எதுவும் உங்களை கடத்திட்டு போயிருவேன்னா என்ன? அதுக்கு இல்லை. சரி மச்சான், அந்த பிள்ளை பயப்படும் போல உன்னை பார்த்தாலே. சரி, நான் கூட ட்ராப் பண்ணிட்டு அப்படி இல்லை எனக்கு வந்துடுறேன். பாய்டா. ம், ஓகேடா. சாயங்காலம் கரெக்டாக தானே வர சொன்னேன் ரங்கராச. இன்னும் ஆளையே காணும். என்னதான் செய்கிறாரோ தெரியல. சே, சூப்பராக சேலை கட்டிட்டு மேக்கப்லாம் கிளைய வேற போகுது. அழகா இருக்கு இந்த ரெட் கலர் சாரீ நமக்கு. யாரையுமே காணுமே. இந்த சசி புஷ்பெல்லாம் வர சொன்னி அவளுகளை கூட காணும் பாரு. வரதானே சொல்லிட்டு வந்தேன், என்ன பண்ணுறாளுகன்னு தெரியல. ரெங்கராசையும் அத்தையும் வர சொன்னி அவகளையும் காணும். இவன் என்ன பட்டுச்சேலை கட்டிட்டு இப்படி நிற்கிறா? என்ன கதைன்னு தெரியலையே. ஏய் அமுதா, என்னம்மா? ஏண்டி நேரத்துக்கு பட்டுச்சேலை கட்டிட்டு நிற்கிற? எங்கேயும் தேர் திருவிழாவா?
இல்லையே, எந்த ஊர்ல திருவிழா? பின்ன எதுக்கு கிளம்பி நிக்கிற நீ? தாவணி பாவடை எங்க? மா, விஷயம் உன்கிட்ட சொல்லல. அவங்க வந்ததும் நேரடியா பார்த்தே தெரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன். மா, என்னன்னா ரெங்கராசன் அவங்க அம்மாவும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. அதான் சரி, என்னத்த டெய்லிக்கு தானே தாவணி பாவடையா போடுறோம், இன்னைக்கு ஒரு பட்டு சேலையே கட்டிக்கிறலாமேன்னு நினச்சி கட்டினேம்மா. ஏம்மா, நல்லா இருக்கா நல்லா இல்லையாம்மா? என்னடி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? உன் அண்ணங்காரன்ட்ட இன்ன வரைக்கும் இந்த செய்தியை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறான் நம்மளை. அவனும் கேட்கல, நம்மளும் சொல்லாமல், ஒரு விவரமும் தெரியாமல் அவன் இருக்கிறேன். அவன்கிட்ட சொல்லாமல் என்னமோ அவனை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிற. எவ்வளவு திமிரு இருக்குன்னு அவனுக்கு. பிடிக்க வந்தாயம்மா அவனையும் விட்டுட்டு போயிருச்சு. தொல்லை தொல்லை. ஏம்மா அப்படியெல்லாம் சொல்கிற? பிடிக்க வந்தாயம்மா விட்டுட்டு போயிடுச்சுன்னா சொல்லாதம்மா, பாவம்மா. இங்கே பாரு, நீ எங்கே தான் போய் எனக்காக ஊர் ஊராக மாப்பிள்ளை தேடி அலைஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது முதல்ல தெரிஞ்சுக்க. சரியாம்மா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படிப்பட்ட வயசில் இப்படிப்பட்ட உருவத்தில் கிடைக்கவே கிடைக்காது மாப்பிள்ளை. எப்படி கிடைக்கும்? அட போம்மா அங்கிட்டு. பாவம்மா ரெங்கராசு, உயிர் பிழைச்சி தப்பி வந்திருக்காரு. நீ வேறம்மா. மா, வந்துட்டாங்க. கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுமா? வாங்க. வாரந்த மச்சான் இல்லையா வீட்டில்? அவன் ஏதோ வேலை விஷயமா போனேன். இந்நேரத்துக்கு தான் வேற நேரம். இப்படிக்கா உட்காருங்க. என்னடி ரஞ்சிதா, மூஞ்சி என்ன அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவ? என்ன உன்ன சொல்ற? வா உட்காரு. ஆ எம்மா, வாங்கத்தே வாங்குறீங்க ராசி. என்னடி யாமா மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுற? கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியோட தான் பேசேன். ஆமா, சிரிப்பு தான் வருது. எம்மா, தண்ணி எடுத்துக்கிட்டு அடுப்புல கொஞ்சம் டீயை போட்டு வாயேன். ஏன் எம்மா, அவங்களுக்கு கொண்டுகிட்டு வாமா. கொண்டாரேன் கொண்டாரேன். எட்டே வாங்க, எங்க உக்காருங்க. ஏங்க நின்றுக்கிட்டு? எலாய், இன்னைக்கு என் மருமோ என்ன அழகா சேலையில இருக்கான்னு பாடுறா. நல்ல சிவப்பு சேலை. ஆமாம்மா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி வாம்மா உட்காருவோம். உட்காருங்க, இந்த அண்ணன் வந்துடும். ம், சரி அமுதா. அட, யார் வந்திருக்குது? மச்சேன் வாங்க. ரெங்கராசா? வாங்க வாங்க. என்ன வீட்டு பக்கம் வந்திருக்கியா? வேற எதுக்கு மச்சேன்? எதுக்குப்பா நாங்க ஆயாவும் மயனும் வந்திருப்போம்? உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டுதாய்யா. பொண்ணு கேட்டா? என்ன ரெங்கராசி, நான் கூட உடம்பு முடியாம வீட்டுக்கு வந்திருக்கவும் சரின்னு நல்லா பேசினேன். பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என் வீட்டு பக்கம் வராதன்னு. என்னையா நீ? அமுதாவுக்கு என் மவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மவனுக்கு அமுதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அமுதாளுக்கு எம்புட்டோ கோடி மாப்பிள்ளை பார்த்துட்டிய. ஏதாவது அமைஞ்சிச்சா? என் மவனும் தான் மருந்து குடிச்சிட்டு சாக போனான். கடவுள் பார்த்து காப்பாத்திருச்சு. நீ ஏன் நினச்சி பாரு இதெல்லாம் எதுக்குன்னு. அமுதாவும் ரெங்கராசும் சேர்றதுக்கு தானே அப்படியெல்லாம் நடக்குது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டுக்கு? ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு தெரியாதோ? உங்க வசதி என்ன, எங்க வசதி என்ன? எப்படி நீங்க எங்க வீட்டுல பொண்ணு கேட்கலாம்? அஜிதா, இங்க பாரு, பொண்ணு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு போயிடும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. பணம் ஒரே மாதிரியே இருக்காது ஒரே இடத்துல. அது மாதிரி என் மவனுக்கு நாளைக்கு பணம் வராதுன்னு என்ன நிச்சயம்? உன் பிள்ளைய கொடு என் மவனுக்கு. என் மவன் நல்லபடியா காப்பாத்துவான். என்ன அமுதா, உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதானே. எனக்கு என்னால் தானே ரெங்கராசு மருந்து குடிச்சு இப்படி உயிரை விட போனாரே. கடவுள் காப்பாத்திருச்சு. இதுக்கு மேலேயும் ரெங்கராசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலனே. ரெங்கராசு எனக்கு பிடிச்சிருக்குனே. என்னால் ஒரு உயிர் விட பார்த்தாரு பத்தியில. அவர் வாழ்க்கை கூட முக்கியம் இல்லை அப்படின்னு. அவர் அம்மா, அவர் தங்கச்சி யாருமே முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம்னு அவர் உயிரை விட போனார் பத்தியா. அதானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேனே, கட்டினா உங்களை தான் கட்டுவேன்னு. ஏனே நீயும் ஒத்துக்குவேன்னு நான் நினச்சேனே. ஆனால் நீ கடைசியில் இப்படி சொல்கிறியேனே. அமுதா, நீ இப்படி ஒரு பதில சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நே, நீயும் ஒத்துக்கணும்னே. இங்க பாரு அமுதா, நான் கூட உனக்கு பெரிய இடத்துல பொண்ணு இது கேட்டு வந்தா கண்டிப்பா 15-20 பவுன் போடலான்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு ஒத்த பவுன் கூட போட மாட்டேன் அமுதா, பாத்துக்க.
இங்கே பாருங்க மச்சேன், உங்கள் கையில் இருந்து அமுதாவுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல மச்சேன். அமுதாவை நான் நல்லபடியாக காப்பாற்றி நாங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வோம் மச்சேன், நல்ல இடத்துக்கு வருவோம் மச்சேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அமுதாக்காக நீங்கள் ஒன்றுமே போட வேணாம், நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு மேல அமுதா வச்சு நீங்களாச்சு, உங்களோட விருப்பம்தான். டேய் என்னடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏமா, ஆமா, ஓ மக அமுதாவுக்கே பிடிச்சிருக்கு. இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லம்மா. அது வாழ்க்கையை பாத்துக்கிறட்டும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஏமாவும் தான் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்றானேப்பா. ஆமா. அவ விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கும் போல.